வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துப்புரவு தொழிலாளிகளை, சகோதரிகளை எல்லாரையும் கொண்டு வந்து இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க அரெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா, நாங்க அததான் சொல்ல முடியும். ஓட்டு போட்டு உங்களை எல்லாரையும் உட்கார வச்சதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை எல்லாரையும் சாவடிப்பீங்க. எல்லா வேலையும் செய்வீங்க. ரொம்ப நன்றி. உங்க முதல்வருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எதிர்த்து போராடுற மக்களை அடிச்சு விரட்டுறாங்க. நாங்க சாகிறதுக்காகவே பிறந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்களை இன்னும் அடிச்சு ஒடுக்கி எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை, எங்களுக்கான வாழ்வுரிமைகளை இன்னும் நீங்க பறிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்காக பரிந்துரைப்பீங்க, போராடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களை தூக்கி மெரிப்பீங்க. மெதிச்சு உங்களுக்கான ஏவல் ஆட்களா இருக்கிற ஆட்களை வச்சு எங்களை அடிச்சு தூக்கிட்டு போய் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் விசிறி அடிப்பீங்க. எதிர்த்து போராடுற மக்களை அடிச்சு விரட்டுறாங்க. இல்ல முடிஞ்சா சாதிய கொலை கூட பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. அறவழியில 7-8 நாளா போராடின மக்களை யாரோ ஒரு பொண்ணு நடப்பாதையில பிரச்சனை இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனும் நீதிமன்றம் 4 செவத்துக்குள்ள உட்காந்துன்னு உன்னால வந்து தீர்ப்பு வழங்க முடியும்னா நீ எதுக்கு? நீதிமன்றம் வெளியே வந்து பொதுமக்களுடைய பிரச்சனையை பாருங்க. வெறும் யாரோ ஒருத்தன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்காக எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுன்றதுக்கு என்ன நியாயம்? சரி, எங்க மக்களுக்காக இந்த பிரச்சனைய முதல்வர் எந்த குரல் கொடுத்து என்ன அறிக்கை கொடுத்தீங்க? நீங்க எங்க பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். அதை பேசுறதை விட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்க வச்சிருக்கீங்க. இப்போ என் சகோதரி வளர்மதி எங்கன்னு தெரியல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். என் சகோதரி ஒழுங்கா வந்து சேரணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கும். தயவு செய்து காவல்துறையும் இங்க இருக்க நீதிமன்றமும் இதை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து அரசு செவி சாய்ச்சு இந்த மக்களுக்கான வேண்டி எதை செய்யுங்க. இன்னும் இருக்கிற சேரியில இருக்க அத்தனை ஜனங்களும் திரள ஆரம்பிப்பாங்க. நாங்க தொடர்ந்து இது போராட்டங்களை நடத்துவோம். சமூக நீதி, சமத்துவம் பாதுகாக்கப்படும்.